الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ ابني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال إنما يتقبل الله من المتقين صدق الله العظيم. عن أم سلمة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم قال إذا رأيتم هلال ذي الحجة وأراد أحدكم أن يضحي فليمسك عن شعره وأظفاره رواه صحيح مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காலங்கள்ல நேரங்கள்ல மிக முக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடையிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த கண்ணியமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய அமல்களை பூர்த்தியான முறையில செய்து அல்லாஹுடைய ரிலாவை பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பல சிறப்பான அமல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பல சிறப்பான அமல்கள் இந்த மாதத்துல இருக்கிறதின் காரணமாகத்தான் இந்த மாதம் மிகவும் கண்ணியமான மாதமாக இஸ்லாத்துல கருதப்படுவது. விசேஷம் என்னென்றா, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களை வேற எந்த காலத்திலேயும் எங்களுக்கு செய்ய முடியாது, வேற எந்த மாதத்திலேயும் எங்களுக்கு செய்ய முடியாது. வேற எந்த மாதத்துல இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அமல்களை செய்தாலும் அதுக்குரிய நன்மை எங்களுக்கு பூர்த்தியாக கிடைக்க போறதும் கிடையாது. அதனால இந்த மாதத்துக்கென்று சில விசேஷமான அமல்கள், சில விசேஷமான இபாதத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது இந்த மாதத்துல செய்தாதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். இந்த மாதத்துல செய்தாதான் அதனுடைய பூர்த்தியான கூலி ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சென்ற குதுபாக்கள்ல
துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள் அது ஞாபகமூட்டப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தோட இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல 10வது தினத்தில இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான ஒரு இபாதத் ஒன்று இருக்குது. யார் இந்த அமல, யார் இந்த இபாதத்தை சட்ட திட்டங்களை சரியாக பேணி சரியான முறையில செய்வாங்களோ அதனாலதான் அந்த இபாதத்துடைய பூர்த்தியான கூலி எங்களுக்கு வந்து சேரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்பான் என்று சொல்லக்கூடிய உதுஹியாவுடைய அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வருடா வருடம் இந்த விடயங்கள் பேசப்படுவது, வருடா வருடங்கள் இந்த விடயங்கள் உம்மத்துக்கு மத்தியில சொல்லப்படுவது, எவ்வளவு மிம்பர் மேடைகள் இது சொல்லப்படுவது. ஏன் இது வருடா வருடம் ஞாபகம் காட்டப்படுவது என்றா, இந்த அமல்ல எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் மனிதர்கள் இந்த அமலுடைய விஷயத்தை தெரியாம எவ்வளவு பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில மனிதர்கள் வேணும் என்றே பராமுகமாயிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவதாக விளங்கிக்கோங்க, குர்பான் என்றா என்ன? ஏன் குர்பான் என்ற பெயர் இந்த அமலுக்கு? கர்ப் என்ற வார்த்தையில இருந்து இந்த குர்பான் என்ற வார்த்தை பிரிக்கப்பட்டுச்சு. கர்ப் என்று சொல்லி சொன்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது. குர்பான் என்றா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல். அதே போல இந்த அமலுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்குது, உதுஹியான்னு சொல்லக்கூடிய பெயர். முதலாவது அமலை செய்யறதுக்கு முன்னால ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளணும். நான் சும்மா செல்றது குர்பான்னு சொல்லி, சும்மா செல்றது உலுஹியான்னு சொல்லி, ஆனா ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டீங்கன்னே தெரியா. குர்பான் என்றா அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கக்கூடிய அமல் உதுஹியா என்று சொல்லி சொன்னா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. கீல சம்மைத லிஅன்னஹா பிதுஹா, இது துஹாவுடைய நேரம் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுவதின் காரணமாக உதுஹியா என்ற பெயர் இந்த அமலுக்கு வைக்கப்பட்டிருக்குது. வேற எந்த காரணமும் இல்ல. துஹாவுடைய நேரத்தில் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுவது, அதாவது பெருநாளுடைய தொழுக, பெருநாளுடைய குத்துபாவுக்கு பின்னால இருந்து ஹதரத் எவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறாங்களோ, குத்துபா எவ்வளவு நேரம் செய்யப்படுவதோ, நாங்க ஒரு நேரம் குறிச்சு கொடுக்கிறது இல்ல. அவர் எவ்வளவு நேரம் எடுக்கிறார் குத்துபாவுக்கு, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துல குத்துபா முடியுதா, அந்த குத்துபா முடிஞ்சதுல இருந்துதான் இந்த அமல் ஆரம்பம். அந்த குத்துபா முடியாம அமல் ஆரம்பம் இல்ல. அப்ப குத்துபா முடிஞ்சதுல இருந்து முற்பகலுடைய நேரம், துஹாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறதாலதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க, இந்த அமலுக்கு உதுஹியா என்ற பெயர் துஹாவுடைய நேரம் செய்யப்படுற அமல். இப்ப இது முதலாவது விஷயம். ஏன் குர்பான் என்ற பெயர், ஏன் உதுஹியா என்ற பெயர் இப்ப எங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டம் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் இது எப்ப ஆரம்பிச்ச அமல் எங்களுக்கு தெரியும். ஹஜ் பெருநாளுடைய தினம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆட்ட குர்பான் செஞ்சாங்க. அந்த நாள்ல இருந்து நாங்க எல்லாரும் தொடர்ச்சியாக இதுவரை காலமும் இந்த குர்பானுடைய அமலை செய்றோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், உதுஹியாவுடைய கடமையை நாங்க செய்யறோம். ஆனா குர்பான் என்றது ஒரு ஆடு மாடு அறுத்து குர்பான் செய்யறது, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அல்ல, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஆரம்பிச்சிச்சு. இது குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசுது. குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயமும் சொல்லிக் கொண்டு வருவது. யாருடைய காலத்தில் இந்த குர்பான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? முதலாவதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஹாபில் காபில் 2 மகன்மார், இந்த 2 மகன்மாரின் மூலமாகத்தான் முதலாவது குர்பான் ஆரம்பிக்கப்பட்டது. எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 2 மகன். இந்த 2 மகன்ல 2 பேரும் 2 பெண்களை விரும்பினா. இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு போட்டி ஒண்ணு இருந்துச்சு. ஒரு பெண்ணை டார்கெட் பண்ணினாங்க, இந்த பெண்ணை முடிக்கணும் என்று சொல்லி. சகோதரர்கள் 2 பேரும் ஒரு பெண்ணை தான் விரும்பினாங்க. இந்த நேரத்தில் இந்த 2 பேரும் முடிவு செஞ்சாங்க, நாங்க அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல ஒரு ஆடொண்ட கொண்டு போய் வைப்போம். எந்த ஆட்டை, யாருடைய ஆட்டை அல்லாஹ் எடுத்துக்கொள்றானோ, யாருடைய குர்பான் அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவங்க தான் இந்த பெண்ணை நிக்கா முடிக்கணும். குர்ஆன்ல இந்த சம்பவம் வருது. வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக் இஸ் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா
வலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டு ஒரு மலைக்கு மேலால ரெண்டு ஆட்டையும் வச்சாங்க. வச்சதுக்கு பின்னால ஒருத்தர் ஆட்டம் அல்லாஹ் அப்படி ஒசத்தினான், இன்னொருத்தர் ஆட்டம் அல்லாஹ் கபூல் செய்யல. அப்ப முதலாவது குர்பான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். அந்த காலத்துல இருந்து மிருகங்கள் பலி கொடுக்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது இன்றைக்கு நேற்று உருவாகின ஒரு அமல் அல்ல. அதுக்கு பின்னால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலம். அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்படுறார் அநியாயமா, பனி இஸ்ராயீல்களை சேர்ந்தவர். இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா. இந்த கொலை செய்யப்பட்ட மனிதனை யாரு கொலை செஞ்சேன்னு கண்டுபிடிக்கணுமா, மாடொண்ட குர்பான் கொடுத்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆடு மாடு குர்பான் கொடுக்கிறது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்ல, அதுக்கு முன்னால வாழ்ந்த எங்களுடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது அப்படியே வாழையடி வாழையாடி வாழையடி வாழையாக வந்து வந்து வந்துதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல தான் ஹஜ் பெருநாளுடைய தினம் நாங்க எல்லாரும் உலுஹிய்யா குர்பான் என்ற அமலை வருடா வருடம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்த குர்பானுடைய ஆரம்பம். இந்த உலுஹிய்யா குர்பானுடைய அமலுடைய ஆரம்பம் இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்துக்கு பனி இஸ்ராயீல்களுக்கு அல்லாஹ் அப்படி சொன்னான், அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அப்படி சொன்னான். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குர்பானை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், ரொம்ப சின்ன ஆயத், முழு குர்ஆனிலே மாக சிறிய சூரா சூரத்துல் கௌசர். அல்லாஹ் இதுல விளங்கப்படுத்துறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களோட ரப்ப நீங்க தொழுவுங்க, அதே போல வன்ஹர் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானும் கொடுங்க. இது தொழுகையோட சேர்த்து அல்லாஹ் இந்த அமலை சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே குர்பானுடைய விஷயத்துல எந்த கேள்வியும் மனிதர்கள் கேட்க வானம். ஏன் குர்பான் கொடுக்கணும் என்ற கேள்வி வானம். இப்ப இந்த சமூகத்துல அதிகமாக எழும்பிக்கிற கேள்வி அதுதான். ஏனென்றா நாங்க பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு இதோல நாங்க காட்டி கொடுக்காதனால இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் என்னமோ பெருசு படிச்சுட்டாங்க, அந்த கோர்ஸ் செஞ்சாங்க இந்த கோர்ஸ் செஞ்சாங்க என்று சொல்லி இவங்க மார்க்கத்துடைய விஷயத்துல கேள்வி கேட்கலாம். வந்து கொண்டு ஏன் இந்த அமலை செய்யணும், ஏனப்பா குர்பான் கொடுக்கணும், ஆடு மாடு பாவம் இல்லையா, சின்ன போக்கல பாவம் பாக்குறல்ல, ஆனா குர்பான் ஒன்று கொடுக்க போல பாவமே அப்பா, இப்படி செய்யணுமா, அல்லாஹ்வுடைய கட்டளையில கேள்விவானம். ஹஜ்ஜுடைய மாசம் என்றது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க அடிபணிங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுக்கு மாற்றம் செய்யவே வாணும், அதுதான் ஹஜ். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினம், ஹஜ் பெருநாளுடைய தினம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் வெறுமனே ஹஜ் பெருநாளுடைய தொழுகை இல்ல. ஹஜ் பெருநாள் தொழுகை அல்லாஹ் விரும்புறல்ல, தொழவானம் என்ற கருத்து அல்ல. தொழுகையை விட குதுபாவை விட அதுக்கு அடுத்தல் அல்லாஹ்வுக்காக விருப்பம், அல்லாஹ்வுக்கு முதன்மையா விருப்பம் ஹஜ் பெருநாளுடைய தினம் குர்பானி பிராணியுடைய ரத்தத்தை பூமியில பதிய வைக்கிறது, பூமியில ஓட்ட வைக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸஹீஹான ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இந்த காலத்துல வந்து கேட்கிறாங்க, ஏன் குர்பான், ஏன் ஆடு, ஏன் மாடு என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி இன்றைக்கு நேற்று வந்தது அல்ல. அவங்க யோசிக்கிறாங்க நாங்க தான் இப்படி கேள்வி கேட்கிறோம் என்று, ஆனா இவங்க கேள்வி கேட்கல. சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டுச்சு. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹி லவாஹி, யா ரசூலல்லாஹ், யா ரசூல் இது என்ன உலுஹியா, வருஷா வருஷம் ஆடு மாடெல்லாம் அறுத்து கொண்டிருக்கிறேன், இது என்ன உலுஹியா? ஒரே வார்த்தையில தான் பதில், ஒரே வார்த்தை சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத் இது. இப்ப சிலவங்க கேட்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதால நாங்களும் செய்யணுமா? அவங்க கத்னா செஞ்ச சுட்டின் தான் இன்னமும் கத்னா செய்யறோம், அவங்க மீசைய குறைச்ச சுட்டின் தான் இன்னமும் மீசைய குறைக்கிறோம்.
தாடிய வளர்க்கிறோம். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதால இதெல்லாம் இஸ்லாத்துல செய்யறோம் என்றா குர்பானை நாங்க செய்யலாம். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தடயங்கள் இது வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, வமாலனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த குர்பானால் எங்களுக்கு என்ன யா ரசூல், என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் இந்த காலத்துல கேள்வியா இல்லையா? எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில பதில், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அந்த பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக ஒரு நன்மை எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி சொன்னதின் காரணமாகத்தான் அந்த காலத்துல சஹாபாக்கள் மிருகங்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்துல அடர்ந்த முடியுள்ள மிருகங்களை தெரிவு செஞ்சாங்க. இதுதான் முடிகள் கூட ஈக்கிற மிருகங்களை தெரிவு செஞ்சாங்க. ஏனென்றா ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்பதின் காரணமா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுக்கு கோடான கோடி நன்மைகள் எழுதப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஷஆயிரல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சின்னங்கள்ல ஒன்றுதான் குர்பான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை கேவலப்படுத்தவானம், கேவலமா பேசவானம், தாழ்வா எடுக்கவானம். இதெல்லாம் பழைய அடையாள சின்னங்கள். இன்றைக்கு நேற்று உருவாகின அமல் அல்ல இது. ஹதீஸ்ல வருவது, அறுக்கப்பட்ட பிராணி கியாமத்துடைய நாள் ரத்தம் சொட்ட சொட்ட வரும். வரக்கூடிய நேரம் அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அறுக்கப்பட்டவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் வாழ்க்கையில மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருது, மன் வஜத ஸஅத்தன் ஃபலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது குர்பான் கொடுக்க, வசதிகள் ஈக்குது, குர்பான் கொடுக்கலும், ஆனாலும் யாரு கொடுக்காம ஈக்கிறாங்களோ அவங்க எங்களுடைய முசல்லாவுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு வர வானம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும், இந்த அளவுக்கு ஊண்டி பேசுறாங்கன்றா இந்த அமல் எவ்வளவு பாரமான ஒரு அமல் ஆயிக்கும். ஆச்சரியமான ஒரு அன்பளிப்பு தான் குர்பான். ஆச்சரியமான அன்பளிப்பு. ஒரு மனிதனுக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு விஷயங்கள் இழப்போம். ஒன்று எங்கட காசு பணம் போகும், அப்படி இல்லை எங்கட பொருள் போகும். இந்த ரெண்டும் போனாதான் அன்பளிப்பு. ஆனா குர்பான் என்றது ஆச்சரியமான அன்பளிப்பு. ஏன் தெரியுமா? நாங்க எங்கட சல்லிய செலவழிச்சு குர்பான் கொடுக்கிறோம். குர்பான கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா. எங்களுக்கு இறைச்சி சதையெல்லாம் தேவையில்ல, அது எல்லாத்தையும் நீங்களே தின்னுங்க. எங்களுக்கு தேவை நாங்க சொன்னா நீங்க செய்றீங்களா இல்லையா, அவ்வளவுதான். நாங்க சொன்னா நீங்க செய்றீங்களா இல்லையான்றதுதான் எங்களுக்கு தேவை. நீங்க உங்களோட சல்லிய போட்டாருங்க, அதை நாங்க தின்ன போறத நீங்களே தின்னுங்க. அன்பளிப்பு கொடுக்கிறோம், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுட்டு செல்றா, நீங்களே தின்னுங்க என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான அன்பளிப்பு தான் குர்பான் என்று சொல்றது. இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் குர்பான் இறைச்சிக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 3 நீங்க ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்து குர்பான் கொடுத்துட்டீங்கன்னா அதுல கால்வாசிய நீங்க எடுத்துட்டு 3/4 ஏழை எளியவர்களுக்கு பங்கிடுங்க. கால்வாசியை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஹனஃபி மذஹபுடைய முக்கியமான இமாம், இவங்க சொல்றாங்க, நீங்க ஆடு மாடு குர்பான் அறுத்தீங்களா இந்த முழு இறைச்சி நீங்களே திண்டாலும் இல்லை இல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு ஆச்சரியமான அன்பளிப்பா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அன்பளிப்பான இந்த குர்பானுடைய விஷயத்துல அதிகமானவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம், இந்த குர்பான் யாருடைய மேல அப்பா கடமை, யார் யாரு குர்பான் கொடுக்கணும் என்ற கடமை, இது வருஷம் வர சந்தேகம் உண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல 4-5 கவுல்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது, யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையாகுதோ இவங்களுக்கு வாழ்க்கையில குர்பான் கடமையாகும். இது முதலாவது கவுல். 2வது இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க, 11 பவுண்ட் தங்கத்துக்கு யாரு துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சொந்தக்காரனா ஈக்கிறாங்களோ, அதாவது 82.5 கிராம் 82.5 கிராம் தங்கம் அல்லது 10 சொச்சம் பவுண்ட் தங்கம், இது இதனுடைய பொறுமதியின் அளவுக்கு அந்த தங்கத்துக்கு சொந்தக்காரனா துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள், இது தங்கத்துக்கு.
அதே போல அப்படி இல்லாம 612 கிராம் வெள்ளி, அதனுடைய பொறுமதி 32,500 ரூபாய். உங்களோட செலவுகள் எல்லாம் போக யாருக்கிட்ட மீதமா உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட தேவைகளுக்கு எல்லாம் போக 32,500 ரூபாய் மேலதிகமா ஒருத்தர்கிட்ட ஈக்கிதா, இவருக்கு குர்பான் கடமையாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஆழமாக போய் எழுதுறாங்க. எப்படி தெரியுமா? குர்பான் கடமையே இல்லாத ஒருத்தர், ஆண்டு முழுவதும் அவர் ஏல, அவருக்கு குர்பானே கடமை இல்லை. ஆனா உலமாக்கள் எழுதுறாங்க, துல்ஹிஜ்ஜுடைய 10வது நாள் இவருக்கு வசதி வாய்ப்பு வந்துட்டா அவருக்கும் குர்பான் கடமைன்னு எழுதுறாங்க. சுபஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த அளவுக்கு ஊண்டி பேசுது தெரியுமா இஸ்லாம்? ஏன் குர்பான் இந்த அளவுக்கு பேசணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலை என்ன தெரியுமா? இப்ப இந்த காலத்துல கேட்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமா கேட்கிறாங்க. சொன்னா ஹதரத் கடனை வச்சு கொண்டு குர்பான் கொடுக்கலுமா? எப்படியோ பார்த்த கேள்வி என்று பாருங்க. இது கடனை வச்சு கொண்டு குர்பான் கொடுக்கலுமான்னு கேட்கிறார். கேட்கிற மசாலா சரி, ஆனா கேட்கிறவர்கிட்ட கையில் 50,000 போன், கேட்கிறவர் கிட்ட 1.5 கோடி வாகனம், கேட்கிறவருக்கு எத்தனையோ சொந்தமான வீடு, அவரு கடனை வச்சுக்கொண்டு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வருவார், கடனை வச்சுக்கொண்டு ஊர் சுத்திட்டு வருவார். ஆனா குர்பான் வந்துட்டா அதுல கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கணுமா? என்ன மோட்டுத்தனமான கேள்வி இது. கடன்ல 2 வகை உலமாக்கள் சொல்றாங்க. 1வது அவசரமா கொடுக்கப்பட வேண்டிய கடன். இந்த கடனை கொடுக்காட்டி கடன்காரன் கோவிச்சு கொள்வாரு, பிரச்சனை பண்ணுவாரு என்ற ஒரு கடன் வாழ்க்கையில ஈக்கிதா, முதலாவது கடனை முற்படுத்துங்க, குர்பான் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா? சில மக்கள் கடன் எடுத்திப்பாங்க, ஒரு 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தாங்க, மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு 20,000 நான் தாரன், இப்படி கொடுக்கிற கடன் நீங்க மாசம் 20,000 கொடுத்தா முடிஞ்சு. இப்படி கடன்களுக்கு குர்பான் கட்டாயமாகும். ஏன் 20,000 கொடுத்தா போதுமே, அந்த கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கலும். ஆனா ஆச்சரியம், எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவு பாவம் செய்யறானோ, ஆனா குர்பான் மாசம் வந்துட்டா மட்டும்தான் அதற்கு இந்த கடனை வச்சுக்கொண்டு குர்பான் கொடுக்கணுமா, இதை வச்சுக்கொண்டும் செய்யணுமா என்பதாக கேட்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கொஞ்சம் பேர் ஈகிறாங்க. எப்படி தெரியுமா? இன்னும் கொஞ்சம் மனிதர்கள், இதெல்லாம் இப்ப சமூகத்தில் ஈகிறான், இதெல்லாம் நான் இல்லாதத பேசல, சமூகத்துல இப்ப புழக்கத்துல ஈக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அதரத் குர்பான் கொடுக்கதா, அதரத் நீயத்து வச்ச முழு ட்ரை குர்பான் கொடுக்க. ஆனா மாட்டு போற விலைக்கு குர்பான் சாத்தியமே இல்லை. 1.5 லட்சம் தான் கையில இருக்குதா சார். அதுதான் பார்த்தேன், இந்த 1.5 லட்சத்தை வச்சு வார வருஷத்துக்கு பெரிய ஒரு மாடுண்டே கொடுப்போமே. இதுவும் மடமையான பேச்சுதான். இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது, கஷ்டப்படுத்தல. உனக்கு மாடு கொடுக்க வசதி இல்லையா, குர்பான்ல ஆக சிறந்த குர்பான் ஆடு குர்பான், ஆட்டுக்கு போகலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில முழுக்க கொடுத்தது ஆடு, முழுக்க அறுத்தது ஆடு. மாட்டை விட ஒட்டகத்தை விட அதிகமாக அறுத்தது ஆடு. 10 வருஷம் மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுரிமை கொடுத்தது ஆட்டு குர்பானுக்கு. அப்ப நான் 1.5 லட்சத்தை வச்சுக்கொண்டு மாடு கொடுக்க நீங்க தீக்குது, ஆனா கொடுக்கிறது போராவே எங்களுக்கு கஷ்டமே, அதனால நாங்க என்ன செஞ்சுட்டோம் வேண்டாம், அடுத்த வருஷம் கொடுக்க நீயத்தை வச்சுட்டோம். இப்படி பேசவான். இந்த அமலும் ஷைத்தான் அவங்களையே தடுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடு குர்பானுடைய விஷயத்துல முன்னுரிமை கொடுங்க. நாங்க ஆடு குர்பான கேவலமா நினைக்க வேணும். ஏனென்றா நான் ஆரம்பத்துல சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு ஆடு அறுத்து குர்பான் கொடுத்தாங்க. அதனால நாங்க எல்லாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுறோம். சில தஃப்சீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இவங்க அறுத்த ஆடு எந்த ஆடு தெரியுமா? இவங்க அறுத்த ஆடு எந்த ஆடு தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஹாபில் காபிலுடைய ஒரு ஆடு அல்லாஹ் வானத்துல வசத்தினானே. குர்ஆன் சொல்லுது, இந்த ஆடு அல்லாஹ் சொர்க்கத்துல மேய வச்சு அந்த ஆடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கையால் அறுக்கப்பட்டுச்சு. அவ ஆட்டுடைய விஷயம், ஆட்டு குர்பானுடைய விஷயம் பின்னுக்காவான். ஆடு குர்பான் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினான், அல்லாஹ் விரும்புறது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பின்னாலே எனக்காக வேண்டி ஒரு அமலை செஞ்சு கொண்டு வாங்க என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில வசியத் செஞ்சாங்க. ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க, ஹதீஸ்களை பெரட்டி பாருங்க. மௌத்துக்கு பின்னால எனக்காக வேண்டிய ஒரு அமலை நீங்க செஞ்சுட்டு வரணும். வசியத் செஞ்ச ஒரு அமல் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில, எனக்காக வேண்டி வருடா வருடம் குர்பான் கொடுங்க. ஹதீஸ்கள்ல வருவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர்ல ஒரு ஆடு குர்பான் கொடுப்பாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல் வாழ்க்கையில விளையாட்டு அமல் அல்ல, சும்மா விளையாடுற அமல் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இதுக்கு தான் சொல்லுது. உங்களுக்கு ஒட்டகம் கொடுக்க வசதி இல்லையா, மாட்டுக்கு போங்க. மாடு கொடுக்க வசதி இல்லையா, ஆட்டுக்கு போங்க. ஆடும் கொடுக்க வசதி இல்லையா, ஒட்டகத்துல 7 அல்லது 10 பேர் சேருங்க. ஒட்டகத்துல 10 பேர் மட்டும் சேரும். அப்படி ஒட்டகமும் குடிக்கலவா, 5வது கட்டம் தான் இஸ்லாம் செல்லுது. மாட்டு 7 பேர் கூட்டு குர்பான் செய்யுங்க. அந்த கூட்டு குர்பான்ல சேர்ந்து சரி உங்களோட உதவியா நிறைவேற்றப்படட்டும். இப்ப இந்த கூட்டு குர்பான் எத்தனாவது இடத்துல இருக்குது? 1வது இடத்துல இல்ல, 2வது இடத்துல இல்ல, 5வது இடம் தான் மாட்டுல கூட்டு சேர்றது. அப்ப நாங்க எல்லாரும் விரும்புறது யாரும் கோவிக்க வானம், ஹக்க செல்றது உலமாக்களுடைய கடமை. மிம்பர்கள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல. கூட்டு குர்பான் 5வது இடத்துலதான் நீக்குது மாட்டு கூட்டு குர்பான். அவன் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறது 5வது இடத்துல தான் இன்னும் விரும்புறோம். இன்னும் தனியா மாட்டொண்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்ல, தனியா ஆடொண்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்ல. இன்னும் 5வது இடத்துல. கவலை என்ன தெரியுமா, எவ்வளவு வசதி வாய்ப்பீக்கு வாழ்க்கையில. ஆனா வசதி ஈந்தும் இவங்க என்ன செய்யறாங்கன்றா தனி மாட்டுக்கு போறல்ல, மாட்டுக்கு பங்கு சேர்றாங்க. கேட்டா ஒருத்தர் 3 பங்குக்கு சேர்றாரு. நான் 3 பங்கு எடுத்துக்கிறேன் கேட்டா செல்ல இறைச்சி கொஞ்சம் கூட வருமே. அடே குர்ஆன் செல்லுது, அல்லாஹ் செல்றான் இறைச்சி நோக்கம் அல்ல. ஆனா மனுஷன் செல்றான் பாசல் தான் நோக்கம். அப்ப எங்கட குர்பான் எங்க? இறைச்சி நோக்கமே இல்லை, இது நோக்கம் இல்லைன்னு குர்ஆன் செல்லுது. ஆனா கூட்டு குர்பான நோக்கம். அதிகமானவங்க என்னத்துக்கு போறாங்க, பாசல் கூட கிடைக்குமே. இது நோக்கமே இல்லை. அப்பா தக்வாதான நோக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கூட்டு குர்பான் ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா? இதெல்லாம் படிங்க, வரலாறு தேடி படிங்க. ஏன்னா எப்படி ஆரம்பிச்சு தெரியுமா? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்ரா செய்ய கிடைக்காது. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்துக்கு 7 பேர் சேருங்க, ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்ந்து குர்பான் கொடுங்கடா. அவ இதை வச்சுதான் உலமாக்கள் அப்படியே எடுக்கிறாங்க, கியாஸ் எடுக்கிறாங்க. அப்படியே இது உதகியாவுடைய விஷயத்துக்கும் இந்த சட்டம் வரும். ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேரலும், ஒரு ஒட்டகத்துக்கு 7லேருந்து 10 பேர் மட்டும் சேரலும். இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல 7 பேர் சேர்ந்து சரி குர்பான கொடுத்து உங்களோட கடமை அந்த இடத்துல நிறைவேற்றுங்க. எப்படியாவது அதனுடைய நன்மை எடுங்க என்பதாகத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. வசதி இல்லாட்டி 5வது கட்டம் தான் கூட்டு குர்பான். வசதி இல்ல, உங்களுக்கு தேய்க்கு 40,000 தான். ஒரு பங்குக்கு சேரலுமா சேருங்க. ஒரு ஆடு தனியா குடுக்கலுமான்னு பார்த்தா ஒரு ஆடு குடுக்கிறதா, இல்லாட்டி ஒரு பங்குக்கு சேர்றதான்னு பார்த்தா தனியா ஒரு ஆடு குடுக்கலும், அந்த தள்ளிக்கு தனியா கொடுக்கிறது தான் சிறந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூட்டு குர்பான் இஸ்லாத்துல வச்சது அந்த நன்மையில ஒரு பகுதியை இல்லாதவங்களும் எடுத்துட்டு போட்டுமே என்று சொல்லிதான். வசதி ஈக்கிறவங்களுக்கு அல்ல கூட்டு குர்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அடுத்த கட்டங்கள் குர்பான் என்று சொல்லக்கூடிய நேரம் நான் கொஞ்சம் அவசரமாக பேசுறேன். கொடுத்த டைம் நிறைவடைய போகுது, கொஞ்சம் அவசரமாக சொல்றேன். அடுத்த கட்டம் தான் ஆடு மாடுகளை எப்படி தெரிவு செய்வது. ஆடு மாடுகள் தெரிவு செய்யக்கூடிய நேரம் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுல இல்லா முஸ்லிம்னா வயதுகள் பூர்த்தியாகாம ஆடு மாடுகளை அறுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. வயதுகள் பூர்த்தியாகணும். ஒட்டகம் 5 இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கவுலின் படி உம்தத்து சாலிக்ல ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க. ஒட்டகம் 5 வயசு பூர்த்தி 6வது வயசுல காலடி எடுத்து வச்சுக்கோ. மாடா 2 வயசு பூர்த்தி 3வது வருஷத்துல ஈக்கோ. ஆடுகள் 2 வகை, ஒன்று மයිஸ், இன்னொன்று பான். 2 ஆடி. இந்த மයිஸ் என்ற ஆடிக்கு அது ஸ்ரீலங்கால அதிகமா ஈக்கிற ஆடு. இதுக்கு செல்வாங்க வெள்ள ஆடு. இந்த ஆட்டுடைய வயது 2 வருஷம் பூர்த்தி
3வது வருஷத்துல காலடி எடுத்து வச்சுக்கோ. அப்படி இல்லாம தானே செல்லக்கூடிய செம்பரி ஆடு, இந்த ஆடு 6 மாசத்திலேயே 1 வருஷம் மட்டும் பூர்த்தியாகிட்டா போதும், நல்ல பெருப்பமா கேளும் அந்த ஆட்டை. இப்படி இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா வயதுடைய விஷயத்த பேசுது. உடல் உறுப்புக்களை பார்க்கணும். ஷரஹ் நவவி அலா முஸ்லிம் என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவா இந்த வயதுடைய விஷயத்த, அதே போல உடம்புடைய விஷயம், ஆடு மாடுடைய உடம்புகள் எப்படி இருக்கணும், அதனுடைய சேதங்களை பார்க்கணும், குறைபாடு இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும், ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டு இந்த விஷயங்களை குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னால இன்னும் 1 கிழமை டைம் இருக்குது. இன்னும் ஹஜ் பெருநாளுக்கு டைம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால உங்களோட ஆடு மாடுடைய விஷயத்த பார்க்க தெரியாவா? சும்மா போட்டோல செலவா பாக்குறாங்க. நல்லா யோசிச்சு இதை புக் பண்ணிடு. நேர்ல போங்க, நேர்ல போய் உங்களோட கண்ணால பாருங்க. உங்களுக்கு பார்க்க தெரியாம ஒரு ஆலிமுண்ட கையோட கூட்டிட்டு போங்க, போயிட்டு பார்க்கணும் ஆடு மாட. அந்த ஆட்டுக்கு குறை ஈக்குதா, மாட்டுக்கு குறை ஈக்குதான்னு சொல்லி பார்க்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில ஆடு மாடுகளுக்கு கண் குருடாயிக்கும். அதை எப்படி பார்க்கணும் கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. வலது கண் விளங்குதான்னு பார்க்க இடது பக்கத்துல போயிட்டு கையை எப்படி அசைச்சு பார்க்கணும். அதே போல இடது கண் விளங்குதான்னு பார்க்க வலது பக்கம் போயிட்டு அசைச்சு பார்க்கணும். அது எந்த பக்கம் திரும்புது, கண் குருடான்னு பார்க்கணும். கண் குருடு குடுக்கலா, லாபமான விலைக்கு வந்துச்சு, இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யலாம். அதே போல காது வெட்டப்பட்டிருக்குதா, பாம்பு கடிச்சிருக்குதா, நொண்டியா ஈக்குதா, சொறி பிடிச்சிருக்குதா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பித்தட்டு வெட்டப்பட்டிருக்குதா, வால் வெட்டப்பட்டிருக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். கொம்பு உடைஞ்சதுக்கு 2 சட்டம். கொம்பு தானா உடைஞ்ச ஒரு மாடு ஈந்தா அந்த மாட்டை குடிக்கலும். அந்த கொம்பு உடைஞ்சி மாமிசத்தை டேமேஜ் பண்ணிந்தா, மாமிசம் அதனால அசடாவீந்தா, அந்த மாடு குர்பானுக்கு தகுதி இல்ல, அந்த ஆடு குர்பானுக்கு தகுதி இல்ல. பல்ல உடைஞ்சாண்டு தூக்கி பாருங்க வாயெல்லாம். 1-2 பல்லு உடைஞ்சிதான் குடுக்கலும், பிரச்சனை இல்ல. சில ஆடு மாடுகளுக்கு எல்லாம் பல்லும் உடைஞ்சி, அதெல்லாம் குர்பானுக்கு தகுதி இல்ல. நாங்க கொடுக்க போறது ஒரு முக்கியமான அமல், விளையாட்டல்ல. இந்த அமல்ல நாங்க விளையாடுறதில்ல. அதே போல ஆடு மாடு இப்ப எல்லா இடத்திலையும் கொண்டு வந்து கெட்டக்கூடிய ஒரு சீசன் இது. பல இடங்கள் ஆடு மாடு வருவது எனக்கு ஆச்சரியமாகிது. ஆச்சரியம், இந்த கொழும்பு மனிதர்கள் யாரும் கோவிக்கவானம், குறிப்பாக இந்த சிறுவர்கள் பெரியவர்களும் தான் இந்த ஆடு மாடுகளை கண்டில்லையோ தெரியா. ஒரு ஆட்டை கொண்டு வந்து மாட்டை கொண்டு வந்து கெட்டினா அதை சுத்தி பெரிய ஒரு கூட்டம். பள்ளிக்கு தொழுறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் இல்ல, மாட்டை சுத்தி ஒரு கூட்டம் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறார். கணக்கு என்னத்தை தான் பார்க்கிறானோ தெரியா, மாட்டுல என்னத்தை சுத்தி சுத்தி பார்க்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வந்து கெட்டின டைனோசர் உண்டல்ல, ஒரு ஆட்ட மாட்ட இத பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. உரிமையாளர்கள் சும்மா கெட்டிட்டு போறோம்ல, அந்த இடத்துல கெட்டினா ஆடு மாட பராமரிங்க. டைமுக்கு சின்ன கொடுக்கணும். ஆடு மாடுக்கு எப்படி சின்ன கொடுக்கணும் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, ஆக குறைஞ்சது 7 நாள் அல்லது 10 நாள் அந்த மாட்டுடைய ஓனரோட அந்த மாடு ஈக்கும், அந்த மிருகம் ஈக்கும், கிண்ண கொடுக்கும், பசுந்தா கிட்ட அதனோட பொழப்போன இறக்கமா பேசும், கதைக்கணும். அந்த அந்த ஆடு மாடு ஒரு புள்ளைய பாக்குறத போல பாக்கணும். ஏன் தெரியுமா செல்லு அது என்னது, ஆட்டோட கொஞ்சம் மாட்டோட கொஞ்சிறதால இங்க விஷயம், இங்க கொஞ்சிறதால விஷயம், பேசுறதால விஷயம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறதே வேற, அதே எனக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறுக்க சொன்ன ஆடு மாடு அல்ல, கொஞ்சி அரக்கமா பாசமா பேசி வளர்த்த 8 வயசு புள்ளைய, ஆக குறைஞ்சது 8 வருஷம் வளர்த்த புள்ளைய அறுக்க முன்னுக்கு ஆகினாங்க. 10 நாள் பழகணும் அந்த மாட்டோட. பழகி இறக்கம் கொண்டு வருமே, இந்த மாட்டை நாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த இறக்கத்தோட களத்தை வெட்டும். அல்லாஹ் பாக்குறது இந்த அடிமத்தனம் உனக்கிட்ட இருக்குதா, நாங்க சுக்குர் செய்யணும். எங்கட பிள்ளையில அறுக்க செல்லல இஸ்லாமிய, அப்படி ஒரு தேவை இஸ்லாத்துக்கு இல்லை, அப்படி ஒரு தேவை அல்லாஹ்க்கு இல்லை. அல்லாஹ் செல்றான், ஆக குறைஞ்சது மாட்டோட சரி பழகணும்ப்பா. சிலவங்க எவ்வளவு பேர் மாட்டை சும்மா புக் பண்ணிட்டு சும்மா ஈகிறான், பிறநாளன்னு போகும். சரி சிலவங்க போறே இல்ல, வீடியோல மட்டும் பாக்குறாங்க, அருங்க பார்த்து கொண்டு ஈக்கிறோம் முடிச்சு அவ்வளவுதான் குர்பான். இவன் என்ன நிக்கிறாங்க அப்படி என்று. குர்பான்ல ஆன்மீகம் ஈகுது, குர்பான்ல இஸ்லாம் ஈகுது, சும்மா விளையாட்டல்ல இது. கொண்டு வந்து பராமரிங்க. இந்த கொழும்புல நடந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத பேசல. ஆடு மாடு அறுத்து பார்க்க போக்கல, அந்த மாட்டுட தொண்டையில ஷாப்பிங் பேக் எல்லாம் இந்த வரலாறு இருக்குது. சின்ன பிள்ளை கண்டது கழுத எல்லாம் சின்ன கொடுப்பான்.
பார்க்கணும். தொண்டையில சிக்கின அந்த ஆட்டுக்கு சொல்லேலுமா, மாட்டுக்கு சொல்லேலுமா? சும்மா கண்ட இடத்துல மேவிட்டு போறல்ல. 10 நாள் குர்பான் ஒரு இபாதத், ஒரு அமல். கிட்ட இருந்து பார்க்கணும், இத கவனிக்கணும். ஆளந்து போட்டு சரி கவனிக்கணும். யாரும் அது தின்ன கொடுக்க கூடாது. ஓனர் நாங்க தான் கொடுக்கணும் தின்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்த கட்டம் மிக முக்கியமான கட்டம் தான். சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துறேன். அறுப்புடைய விஷயங்கள். அறுக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மிம்பர்ல இருந்து கேட்கிறோம். இது கலர் காட்டுற இடம் இல்ல, இது சும்மா செவலத்தனம் காட்டுற இடம் இல்ல. ஒரு ஆட்டு மாட்டை பெறணிச்சது போறோம், இவர் கத்தியோட தூக்கிட்டு போறார். எல்லாம் கேட்கிற யார் அறுக்கிற, யார் அறுக்கிற? அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் அறுக்கிறது. இவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கத்தி ஒன்று தூக்கிட்டு போறேன். இது கலர் காட்டுற இடம் இல்ல. நாங்க ஆட்டை அறுக்க போறோம், மாட்டை அறுக்க போறோம். இல்ல இல்ல, அறுப்புடைய முறைகளை படிங்க. உலமாக்களுக்கு கூட சப்பு சாதி சப்பு சாதிய 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பெரிய வகுப்பு மாணவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் படிச்சு கொடுக்கப்படும். சுவாச குழாய், ஜீரண குழாய் ரெண்டும் ஒரே தடவையில அறுபடணும். அறுபடலையா மூத்த உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. செத்த மாட்டுடைய சட்டம் அந்த மாட்டுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறா. கவலை என்ன தெரியுமா? கூட்டு குர்பான் என்ற பேர்ல 7 பேர் சேர்ந்து மரம் வெற்றமாய் வெற்றான் ஒரு ஆட்டு மாட. அறிவோடு நடக்கணும் இந்த விஷயங்கள்ல. சும்மா 7 பேர் சேர்ந்து அறுக்கிறல்ல, பான் வெற்றல்ல. இது 7 பேர் கத்திய பிடிச்சு கொடுங்க வரக்கத்துக்கு. ஆனா அறுக்கக்கூடிய நேரம் இந்த 2 விஷயங்களும் அறுபடணும். இதுதான் சரியான அறுப்பு முறை. அப்பதான் அந்த பிராணிக்கு வருத்தம் நீக்காது. நாங்க எல்லாம் அந்த வருத்தமாய்க்கும் மைத்தான் துடிக்குது. துடிக்கிறது வருத்தத்துக்கு அல்ல, ரத்தம் போறதுக்கு தான் துடிக்கிறது. இஸ்லாம் கஷ்டப்படுத்துறல்ல பிராணிகளே. இதெல்லாம் படிக்கணும் கண்ணியமிக்கவர்களே. இந்த கொழும்புல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு மாட்டுக்கு முன்னால் இன்னொரு மாட்டை பெறட்டுறான். ஒரு இடத்துல குர்பான் பொறுப்பு உங்களுக்கு செய்யலாடி பொறுப்பு எடுக்க வேணும். தன்னாவதனும் தேவையில்ல. நாங்க இந்த ப்ரொஜெக்டை செய்யணும் அப்படி ஒன்றும் தேவையில்ல. தனி ஒரு இடம் எடுத்து ஒரு ஆடு மாடை பெறட்ட இடம் நீக்கிதா அவங்க இந்த ப்ரொஜெக்டை செய்ய. அப்படி இல்லையா இந்த பொறுப்பு எடுக்க வேணும். 10 மாடு அந்த மாட்டுல முன்னுக்கு இன்னொரு மாடை பெறட்ட வேணும். அதுல முன்னு கத்திய தீட்டவானம். அதெல்லாம் இஸ்லாம் செல்லல எங்களுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தவறுகள் அதிகமாக நடக்குது சமூகத்தில். அதனால வெறுமனே குர்பான் என்றத ஒரு அறுப்பா மட்டும் பார்க்க வானம். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த ஒரு இபாதத்தாக பாரு. இபாதத்தாக பார்த்தா அந்த இபாதத்துடைய நன்மை பூர்த்தியாக வந்து சேரும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.